அது வேண்டாம். இந்த 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 அவனை பாபா இந்த அவனுக்கு தீட்டாக்குங்க. சரி பிரியாணி வேணும்னு சொல்லி எந்த இத்தாலியில போய் சாப்பிட்டது எனக்கு சாப்பாடு சரி வரையிலையே. அப்போ நான் அவக்கு ஒரு பிராங்க் பண்றதுக்காக பிரியாணி இல்லையேன்னு சொல்லி போட்டு பிட்சா வாங்கிட்டு போய் கொடுக்க போறேன். அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அவ கேட்ட பிரியாணி வாங்காம இருப்பேனா? பிரியாணி வாங்க போறேன். ஆனா பிரியாணி வாங்குறதுக்கு முதல் இந்த ஒரு பிட்சாவையும் வாங்கிட்டு இத்தாலியிலிருந்து வந்து நிக்கிறவன் ஃபேஷியல் ரியாக்ஷனை பார்ப்போம். அவ கேட்டது ஒன்று, நாங்க என்னோட வாங்கி கொடுக்கும் போது அவ எப்படி ரியாக்ட் பண்றான்னு. பிட்சாவாலேயே தூக்கி அடிக்கிறாவா இல்ல பொறுமையா பிட்சாவை சாப்பிட்றாவா என்றதுதான் அவக்கு நாங்க வைக்க போற டெஸ்ட். முட்டையும் வாங்கிட்டு அவ அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணுவோம். பேசாம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றை செஞ்சு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிடுவோமா? சமைச்சு வேணாம், பாவம் 21 மணித்தியால ஃபிளைட்ல இருந்து வர்றது என்ன அடிச்சே கொண்டோம். சமைக்கணும் பிளாக் பண்றவங்க அப்படித்தான் பண்றாங்களோ தெரியாது. பட் இருந்தாலும் நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். நாங்களும் பிளாக் பண்ணுவோம். இது பாஸ்கெட்டோட வெளியே வந்துட்டு உண்மையிலேயே அவ கேட்ட பிரியாணிய வாங்குவோம். பாவம் தானே, ரொம்ப கஷ்டப்பட்டு வருதுக்குள்ள ஒண்டி கேட்டது எனக்கு பிரியாணி வேணுமெண்டு. மட்டன் பிரியாணி வித் ரைத்தா. So can you please get a mutton biryani? Medium, spicy. You use goat biryani with raita, gravy and tandoori prawns. $44. உங்க ஊர்ல எவ்வளவு? UK and Norway, இந்தியாவில் பார்க்க மாட்டீங்க. எங்க பாக்குறீங்களோ உங்க ஊர்ல பிரியாணி எவ்வளவு போகுது? நீ வாங்கியாச்சு. பிளான் பண்ணா மட்டும் போதாது, பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ நான் போய் பிரியாணியை வீட்டில் ஒளிச்சு வச்சுட்டு அவ போய் ஏர்போர்ட்ல ஏற்ற போறேன். இந்த கார்க்கை வச்சிருந்தா எப்படியும் கண்டுபிடிச்சிடுவா. ஸோ முதல்ல பிரியாணியை பதுக்குறோம், எங்களோட பிளான் எக்ஸிக்யூட் பண்றோம். அவளாங்க இல்லை சொல்லிக்கிறேன் எங்க இருக்குது தெரியாத என்ன பிரச்சனை மகுப பந்தல பசி என்று நான் நமக்கு பிரியாணி வீட்டுல செஞ்சு வச்சிருக்கேன். வேற உண்மையில மறந்துட்டேன் பேபி. இது வரைக்கும் நீ சொல்லி நான் ஏதாவது வாங்காம விட்டுருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல வயலன்ஸ் வேண்டாம். பிரியாணி முக்கியமா நான் முக்கியமா? உனக்கு பிரியாணி தான் முக்கியம். ஐயோ, இத்தாலி போயிட்டு வரும் வரைக்கும் நான் முக்கியம்னு சொன்னேன். இப்ப வந்து பிரியாணி முக்கியம்னு சொல்றியே. அந்த நாடு என்ன பண்ணி விட்டுருக்கு? அந்த நாடு பசியில என்ன பண்ணி விட்டுருக்கு. சாரி, கொஞ்சம் பிரியாணி வாங்கல பாப்பா. இந்த வாட்டி கூட்ட வாரீங்களா? இந்த சமையல சாப்பிடுறீங்களா? சாப்பிடணும் அப்படியே சும்மா அப்படி ஜிங்க நாரீங்களா? ஜூட் கிச்சன்ல உங்களுக்கு நான் ஒரு புது மெனு செஞ்சு வச்சுக்கிறேன் பாப்பா. என்ன மெனு வேணா சொல்லுமா? போல ரொம்ப பசி சிலமா வீடியோ விட்டுருச்சு இல்லம்மா. உனக்கு பசி வீடியோ தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வாரா, வெளியில வருது சிங்கம் வெளியில வருது. பிரியாணி இல்லைன்னு சொன்னோன்னு சிங்கம் லைட்டா வருது. இன்னைக்கு நான் தான் பிரியாணி போல இருக்கு. இல்ல என்ன சொன்னீங்க? இது காருக்குள்ள பிரியாணி பாசம் வருதா? இல்ல அந்த என்ன சொல்லுங்க ஆமாப்பா, இருண்டவன் கண்ணுக்கு அரண்டதெல்லாம் பேயன்ற மாதிரி. இல்ல நீங்க உங்களுக்கு அந்த பிரியாணி யோசனையில வாரீங்களா? அவ காருக்குள்ள உங்களுக்கு பிரியாணி மாசம் மணக்குது. மணக்குதா? ஆனா சத்தியமா சொல்றேன் பாப்பா, அதுவும் வயிறு எரிஞ்சு அது பிரியாணி மாதிரி. என்னது நான் இவ்வளவு ரெக்கார்ட் பண்ணவே இல்லை செல்லமா, திரும்பி தேடி செல்லமா எல்லாத்தையும் இவ்வளவு ரெக்கார்ட் பண்ண. நானும் சாப்பிடலாம். நான் உன்னோட சேர்ந்து பீஸா சாப்பிடலாம். வந்து திறந்து பாருங்க. அதுக்குள்ள இத்தாலியன் வந்து பீட்சா மிஸ் பண்ணுவேன். ஓகேயா? ஹலோ, உங்களுக்கு பிரியாணி இல்லைன்னு யோசிக்க இல்லையா நீங்க? வீடு கூட தேடி நீங்க ரெக்கார்ட் அமர்த்த மறந்துட்டேனே பேபி. ஹலோ, என்னது இதே சுட வைக்க? அது பண்ண உனக்கு அவன்ல ஹீட் ஆகுங்க. அவன்ல ஹீட் ஆகுங்க.
இந்த அவன் அது அவனில் போட்டு ஹீட் ஆகுங்க. அது வேண்டாம். இந்த 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 அவனை பாபா இந்த அவனுக்கு ஹீட் ஆகுங்க. சார் இந்த அவனை திறவுங்க செல்லம்மா டிசப்பாயிண்ட் ஆகுது. அவனை ஹீட் பண்ணாத. அதுக்கு முதல்ல இந்த அவனை திறவுங்க. மறந்து பாருங்க அது பீட்சா பிரியாணியான்னு. இது பிரியாணி. ஹாப்பியா? வெரி ஹாப்பி. ஐயோ வீடு பூரா தேடி சாப்பாடு எறியக்கூடாது பேபி. சரி பேக் பண்ணி வச்சிருங்க. அதை நாளைக்கு சாப்பிடலாம் காலமே. பிரியாணியை பார்த்தோன்னே பீட்சா பறக்குது. சாப்பிடும் போது எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம சாப்பாடு தான். அப்படியா? இத்தாலி தானே போனேன், ஏதோ எத்தியோப்பியா போன மாதிரி. நம்ம சாப்பாடு தான். நைஸா? ஹாப்பியா? நான் நினைக்கிறேன் ஒரு வாரம் இருந்தேன்னா நான் ஏதாச்சும் குருமா வந்திருப்பேன் நினைக்கிறேன். ஹாப்பியா? சந்தோஷமா? வெரி ஹாப்பியா? இது என்னது? ரைட்டா? நம்மள மூர்ம இருக்கு. பார்த்து வாங்கின பிரியாணி எனக்கு ஒரு வாய். இங்க அவலத்துக்கு கஞ்ச பிசினாரி ஆயிடுச்சியா நீ? ₹1 மேல குடிக்கும். இன்னும் ₹1 கொடுக்க. பிரியாணி சர்ப்ரைஸ் எப்படி? ஓகே, இன்னும் கொஞ்சம் மட்டன் காணுங்க.